ஆனந்தி, ஈரான் அமெரிக்கா இடையேயான அந்த போரானது 40 நாள்களை தாண்டி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று 6 மணி வரை ஹோர்முஸ் நீரிணையை திறந்து விட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கெடு விதித்திருந்தார். ஆனால் ஈரான் அதிபர் அதற்கு மறுப்பு தெரிவித்து அவர்களுக்கு மரண எச்சரிக்கையை அமெரிக்க வீரர்கள் இங்கு சந்திப்பார்கள் ஈரானுக்குள் நுழைந்தார் என்று கூறியிருந்தார். இதையடுத்து கார் தீவு மீது அமெரிக்க படை தாக்குதலை நடத்தியுள்ள சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் தரைவழி தாக்குதலை அமெரிக்க ராணுவம் தீவிரப்படுத்தும் என எதிர்பார்த்திருந்த நிலையில்தான் இப்போது டொனால்டு டிரம்பின் இந்த மீண்டும் ஒரு பகிரங்க எச்சரிக்கை அறிவிப்பு உலகம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு முழு நாகரிகமே இன்று இரவு அளிக்கும், கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் அவர்களை, 47 ஆண்டுகால ஊழல், அச்சுறுத்தல், மரணங்களுக்கு இன்று இரவோடு முடிவு ஏற்படும், ஈரானை ஒருபோதும் மீட்க முடியாது என்ற பகிரங்க எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்திருப்பது ஒரு 3ஆம் உலகப் போருக்கு வித்திடுமோ என்ற ஒரு அச்சத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானை அமெரிக்கா ஒரே இரவில் அழித்து விடுவோம் என்று மிரட்டல் விடுத்திருப்பதன் மூலமாக உலகம் முழுவதும் மட்டுமல்ல, மேற்காசியா முழுவதுமே பதற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள போர் இங்கு உலகம் முழுவதும் சமையல் அறைகளிலும் உணவு விடுதிகளிலும் கூட அதன் எதிரொலியால் வர்த்தகர்களும் வியாபாரமும் உலக பொருளாதாரமும் முடங்கியுள்ள சூழ்நிலையில் டொனால்டு டிரம்பின் இந்த அறிவிப்பானது ஈரானின் உலகின் மிக பழமையான நாகரிகம் பாரசீக வளைகுடா நாட்டில் இந்த மெசபடோமியா, எலாம் மற்றும் அர்மேனிய பேரரசின் மையமாக திகழ்ந்த ஒரு பொது ஆண்டில், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று இருப்பதை விட பொது ஆண்டிலேயே அது நியாண்டர்தால் மனிதர்கள் வசித்ததற்கான ஆதாரங்கள் இருந்த ஒரு பழமையான நாட்டின் நாகரிகத்தை ஒரே இரவில் அளிப்போம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள அந்த எச்சரிக்கையானது உலகம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு ஈரான் என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறது? இன்று இரவே அமெரிக்க ராணுவம் ஈரானில் தரையிறங்கி தாக்குதலை நடத்தப் போகிறதா? ஒட்டுமொத்தமாக குண்டு வீசி ஈரான் நாட்டை அழிக்க இயலுமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 16,48,195 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் 9 கோடி மக்களும் இப்போது டொனால்டு டிரம்பின் இந்த அறிவிப்பால் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். உலக நாடுகளிடையே தொடரும் இந்த பதற்றம் டொனால்டு டிரம்பின் இந்த எச்சரிக்கை மூலமாக மேலும் அதிகரித்திருக்கிறது. உலகம் முழுவதும் 3வது உலகப் போர் ஏற்படுவதற்கான அபாயம் ஏற்பட்டிருக்கிறதா மற்றும் ஈரானை அமெரிக்கா ஒரே இரவில் அழித்தால் அடுத்து என்ன நிகழும், எந்தெந்த நாடுகளில் என்னென்ன பாதிப்பு ஏற்படும், அணுசக்தி வல்லமை ஈரானுக்கு இருக்கிறதா, அங்கு உள்ள பாலிஸ்டிக் மிசைல்ஸ் உள்ளிட்ட ஏவுகணைகளால் பல்வேறு நாடுகளுக்கும், சவுதி அரேபியா, துபாய், கத்தார் உள்ளிட்ட மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களின் மீது அடுத்து என்ன தாக்குதல் நடைபெறும் என்றெல்லாம் உலகம் முழுவதும் அந்த அச்சம் எழுந்திருக்கிறது. உலகின் 2வது இயற்கை எரிவாயு மையமாகவும் 3வது கச்சா எண்ணெய் வயல்கள் நிறைந்த நாடாகவும் இருக்கக்கூடிய ஈராக்கில் இத்தகைய போர் மூண்டால் உலகம் முழுவதும் கேஸ் சிலிண்டர், கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இன்னும் பல மடங்கு உயர்ந்து உலகம் முழுவதும் கொரோனா காலம் போல மற்றொரு லாக்டவுன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ஏற்படலாம் என அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.